அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி கிருத்திகை ஸ்பெஷல். முருகனுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளானது இந்த வருஷம் எந்த தேதியில் வந்திருக்கு, எந்த தேதியில் நம்ம முருகனை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்ங்கிற ஒரு முக்கியமான பதிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே விசேஷம்தான். ஆடி ஞாயிறாக இருக்கட்டும், ஆடி வெள்ளி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி எல்லா நாட்களுமே அம்மனுக்கு உரியதாக உள்ள ஒரு நாட்கள் தான். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களை தவிர மற்ற தெய்வங்களை அந்தளவுக்கு விசேஷமாக சொல்லி யாரும் வழிபட மாட்டாங்க. ஆனால் அம்பாளுக்கு இணையான ஒரு முக்கியமான ஒரு விசேஷங்கள், ஒரு வழிபாடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. ஏன்னா முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இவர்களுடைய இணைந்த ஒரு வடிவமாக கருதப்படுறதுனால அவருக்கு அப்படிப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே, அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். எல்லா மாதத்திலையும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நம்ம கொண்டாடினாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருந்து அம்பிகையோட அருளும் கிடைக்கும், உங்களுக்கு முருகனுடைய அருளும் கிடைக்கும். நிறைய பேர் குழந்தை வரம் வேணும், வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கணும், உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலைமைக்கு யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம இது மாதிரி வேண்டி நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த பதவிகள், அதாவது ஒரு ஆஃபீஸுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்க நல்ல முக்கியமான பொறுப்புகள், நம்ம பேச்சை 4 பேர் கேட்டு நமக்கு கீழே இப்படி வேலை செய்வோம் பார்த்திங்களா, அது மாதிரி உள்ள நல்ல முக்கியமான பொறுப்புகளுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் முருகனை வழிபட்டிங்கன்னா அன்றைய தினம் நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட அந்த முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, மற்ற எல்லா அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே எது செஞ்சாலும் அன்றைக்கி ஒரு தீபம் மட்டும் கூட நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள். ஏன்னா அந்த தீப வழிபாடை உங்களுக்கு கோடி புண்ணியங்களை நமக்கு தேடி திரும்பும். ஏன்னா ஆடி கிருத்திகைங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியம். எதற்காக இந்த ஆடி கிருத்திகைக்கு முருகனுடைய வழிபாடானது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அவங்கள சிறப்பிக்கிற விதமாக முருகனுடைய நட்சத்திரமாக அவங்க 6 பேருமே இருக்கிறதுனால அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் 6 பேருமே வழிபடப்படுவார்கள்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் கார்த்திகை நட்சத்திரம், அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருத்தங்க முருகனை வழிபடுறோமோ அவங்களுக்கு எல்லா நலன்களும், அதுவும் வேண்டும் வரங்கள் வேண்டியபடியே கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வரமளித்தாராம். அவர் அந்த சொன்ன அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே முருகனுடைய முருகனுடைய பெருமைகள் தெரிஞ்ச எல்லாருமே விரதம் இருப்பாங்க. ஏன்னா தை கிருத்திகை எப்படி ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி தான் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகை நமக்கு எந்த தேதியில் வழிபடுறதுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:41 மணிக்கு நம்ம தொடங்கிட்டு ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கிருத்திகை நட்சத்திரம் விரதம் இருக்கிறவங்க பரணிலே நமக்கு எப்பயுமே எடுப்பாங்க. அதாவது முந்தைய நாள் விரதம் எடுத்து அடுத்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிப்பாங்க. ஒரு சிலருக்கு எல்லாராலையுமே அப்படி விரதங்கள் இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு சிலர் அன்றைக்கி வெறும் பால் பழம் அட்லீஸ்ட் ஒரு நேரமாச்சும் நிறைய பேர் விரதம் எடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சூரிய உதயத்துடைய கணக்கு பிரகாரம் ஜூலை 30ஆம் தேதி, அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்க அந்த கணக்குப்படி தான் நம்முடைய திருச்செந்தூரில் பல முக்கியமான முருகன் கோவிலில் எடுக்கிறாங்க. ஆனால் திருத்தணிலெல்லாம் ஜூலை 29ஆம் தேதி எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவிலில் எந்த நாளில் வழிபடுறாங்க நீங்கள் கேட்டுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விரதங்கள் பண்ணலாம். ஆனால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நிச்சயம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு. அதுவும் ஆடி செவ்வாய் வந்திருக்கு. முருகனுக்கு விசேஷம். ஆடி கிருத்திகை நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து வந்திருக்க அந்த ஒரு நாட்களில் நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்டோன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரங்கள் கேட்குற மாதிரியே நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி கிருத்திகை விரதமானது நமக்கு ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடியது முருகனுடைய விசேஷ நாள். இது எல்லாமே நமக்கு அந்த செவ்வாய்க்கிழமை திதி, இந்த கிருத்திகை விரதம், இது எல்லாமே குழந்தை வரம் தரக்கூடிய மிக அற்புதமான நமக்கு ஒரு நேரம் காலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி ஒரு யோகமான ஒரு நாள் நமக்கு வரவே முடியாது. அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக நம்ம முருகனை எப்படி வழிபடணுமோ அப்படி வழிபட்டு அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயம் நடக்குங்க. அதே மாதிரி திருமண வரம் வேண்டுறவங்க யாருக்கெல்லாம் அந்த கல்யாணம், நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு தாமதப்பட்டிருக்கும். அப்படி அந்த மாதிரி திருமணம் வரம் வேண்டுறவங்க, வாழ்க்கையில் நிச்சயம் முன்னுக்கு வரணும், நல்ல தலைமை பதவி வேணும் அப்படிங்கிறவங்க, முருகனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வேணுங்கிறவங்க நிச்சயம் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனையும் அம்பாலையும் நினச்சி விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு பலவித நன்மைகள் வரும். இந்த பதிவானது உங்களுக்கு சின்ன அந்த குழப்பத்தை வந்து நிவர்த்தி ஆகியிருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் ஜூலை 30ஆம் தேதி ரொம்ப ரொம்ப அருமையான நாள். இந்த நாளை நீங்கள் முருகனை வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லா நலன்களுமே கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.